ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம வந்து கீ ரைஸ் அண்ட் சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். இப்போ தான் மணி 2:30 ஆகுது. சரி, இப்போ தான் 2:30 இல்லை, 2:30 ஆகுது. இப்போ தான் லஞ்சே நான் செய்ய போகிறேன். இப்போ தான் கறி வாங்கி வச்சுருக்கேன். இன்னும் அரிசி கூட ஊற வைக்கல. கடகடன்னு பண்ணணும். அரிசி அளந்து அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி அதை ஊற வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா மற்றதெல்லாம் கறிலாம் பண்ணணும். ஸோ அதனால நான் அரிசி ரெடி பண்ணி ஊற வச்சாச்சு. 1/2 kg சிக்கன் தான் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் நான் சிக்கனை நம்ம வந்து வாஷ் பண்ணுவேன். மஞ்சத்தூள் போட்டு இதை வந்து சைடில் வச்சிடலாம். ஆனியன் டொமேட்டோலாம் கட் பண்ணோம். ஸோ அதனால் கடாய் வச்சாச்சு. நம்ம சிக்கன் மசாலா சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு கடாய் வந்து தோட்டம். இது வந்து தேங்காவும் அரைச்சி ஊற்ற போகிறேன். நான் வந்து வெறும் கீ ரைஸ் மாதிரி மட்டும் செய்யாமல் கீ ரைஸ் மாதிரி மட்டும் செய்யாமல் தேங்காவும் அரைச்சி ஊற்ற போகிறேன். அதில் தேங்காய் சாதம் மாதிரி ஒரு நல்லா இதுவாக இருக்கும். ஆனால் வெறும் கீ ரைஸ்னால் அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து லாஸ்ட்டு வீக்கு அப்போது நான் அரைச்சி வச்சுருந்தேன். அது வந்து இது நிறைய எல்லாமே செய்யறதுக்கு யூஸ் ஆகிடுச்சு. இன்னியோட காலி ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் தான் இருக்குது. இது கறிக்கும் போடணும், ரைஸ்க்கும் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு போடுவேன். ஸோ அதனால் கொஞ்சம் தான் இருக்குது. இன்னையோட காலி ஆகிடும். செம்ம வெயிட் கடாய் பார்த்தீங்கன்னா. இந்த கரண்டியில் தான் அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணோம், ஐ மீன் கலரணும். ஸோ அது கொடுத்துருந்தாங்க. இது அதுக்கப்புறம் வந்து இந்த லிட்டு கிளாஸ் இது கொடுத்துருந்தாங்க. இது நல்லா வாஷ் பண்ணிட்டு இதை பாருங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம இதையும் அரைச்சி இதோட ஜூஸ் மட்டும் எடுத்து அந்த தண்ணி ஊற்றுவோம்ல, ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அப்படி ஊற்றுவோம்ல, அதுக்கு இந்த பால் நான் வந்து ஊற்ற போகிறேன், தேங்காவோட பால். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே இந்த வெங்காயத்தை வதக்கி விட்டுன்னு வச்சுக்கோங்க. கொடுக்கோன்னு எனக்கு பிடிக்கும். ஏலக்காய் அதெல்லாமே போட்டுக்கலாம். மீன்ஸ் ரொம்ப கம்மியாக கேட்டுச்சு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது கேட்குறதுக்கே. சோம்பு போட்டுக்கலாம். எப்போ நான்வெஜ் இந்த மாதிரி கறி ஃபிஷ் மீன் செய்யும்போது போடக்கூடாது. வெடி ஆனியன் மூணு மணிக்குள்ளே நான் வந்து இதை முடிப்பேனான்னு எனக்கு தெரியல. இப்போவே டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் வீடியோ ஆன் பண்ணுறதுனால டைம் வந்து கரெக்டாக 2:39 டைம் போட்டே வந்து ஒரு 1 மினிட் தான் ஆயிருக்கும். பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வதங்கிருச்சு. அதுதான் இந்த இரும்பு கடாயோட அந்த இது. நம்ம வந்து தேங்காய் அரைச்சிடலாம். இப்போது சார் ரெடி பண்ணி நல்லா அரைச்சிட்டேன் மைய. இதுலேருந்து வந்து நம்ம வந்து இந்த தேங்காவோட பால் வந்து எடுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா பார்த்தீங்களா, நல்லா வதங்கிருச்சு. நல்லா எண்ணெயிலே இந்த கடாயில் நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லா கலர் இந்த மாதிரி ஆயிடுச்சு. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து ஸ்மெல்லு வந்து இதுவாகிடுச்சு. நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம். எனக்கு வந்து டார்கெட் பார்த்திங்கன்னா 3 மணிக்குள்ளே நான் செய்யணும். கண்டிப்பாக எனக்கு தெரியும் நான் சிக்கன் வந்து செஞ்சு முடிச்சிருவேன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து இந்த ரைஸ் தான் எனக்கு தெரில. பார்த்திங்கன்னா ரைஸு இந்த பால் எடுக்கிறதுக்கு இது வச்சுருக்கேன். இப்போது எனக்கு என்கிட்ட வர ஸ்டெய்னர் இல்லை. இதுக்குன்னு தனியாக அந்த ஜூஸ் இது பண்ணுறோம்ல, அது இல்லை. நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரில. இப்போது பேசாமல் வந்து டீ பண்ணுறோம்ல, அதிலே பண்ணிடலாமான்னு தெரில. இப்போது இதை வந்து எப்படி நான் வந்து வடிகட்டுறதுன்னு எனக்கு தெரில. ஸ்டெய்னரே இல்லை. சரி, ஆபத்துக்கு பாவம் லைட்டில் டீ ஃபில்டரை வச்சே நம்ம பண்ணிடலான்னு இருக்கேன். நல்லா வந்து பால் பார்த்தீங்கன்னா திக்காக ஒரு இருங்க நான் காட்டுறேன்.
பால் வந்து ரெடி. குக்கர் வச்சிடலாம் ரைஸ் போடுறதுக்கு. பால் எப்படி இருக்குது, அரிசி ஊறி இருக்கு. ஸோ நம்ம அரிசி எடுத்து போட்டுருவோம். ரைஸ் வைக்கிறேன்ல, அதில் வந்து கொஞ்சம் நிறைய உப்பு போட்டேன், அதனால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போது அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குக்கரை வந்து நான் மூடி விசில்லாம் போட்டு வச்சாச்சு. தூக்குடா அந்த இதுன்ற மாதிரி எப்போ பார்த்தாலும் இந்த டப்பாவை தூக்கிடணும். வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து வெறும் மிளகாத்தூள், இது வந்து என்ன மசாலானா மட்டன் மசாலா, அது 1 ஸ்பூனு. தனியா வந்து நல்லா ஒரு பெரிய ஸ்பூனா ஃபுல்லாக கோபுரம் மாதிரி. வீட்டு மசாலா 2 ஸ்பூன். கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டால் நல்லது தான், அதனால காரம் கம்மியாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுவோம், இது மெயின் ஐட்டம் நான் விட்ட பாருங்க, என்னோட ஃபேவரட் மஞ்சத்தூள். மங்களகரமாக இதான் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். அந்த டப்பா ஊற்றிக்கிட்டேன். சீரகத்தூள் பார்த்தீங்களா, இப்போதானே வச்சேன், அதுக்குள்ளே உசுந்து அப்படியே போட்டேங்க. இப்போதான் வச்சேனே அதுக்குள்ளே உசு அப்படின்னு சவுண்டு கேட்குது. பயமாக இருக்கும் இந்த குக்கர் பக்கத்தில் நிற்கிறதுக்கே எனக்கு ரொம்ப. அதுவும் வீட்டில் வேற தனியாக இருக்கும்போது அப்பா எப்போனா எது வேணுமோ அப்படின்னு ஒரு பயம். யாருன்னா இருந்தால் பரவாயில்ல, யாருன்னா இருந்தால் என்ன பண்ணுவேன்னா அவங்கள போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு விடலாம். எல்லா மசாலாலாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து இதுவாகிடுச்சு. இப்போ கறி வந்து நம்ம சிக்கன் வந்து போட்டுக்கலாம். நல்லா மசாலா வந்து அந்த பச்சை ஸ்மெல்லு மசாலா ஸ்மெல்லு அதெல்லாம் இல்லாமல் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ கறி போட்டு நம்ம வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி எல்லாம் மூடியெலாம் போட்டு வச்சாச்சு. சவுண்டு கேட்டிங்களா, சவுண்டுக்காக தான் உள்ளார கம்முன்னு இருந்தேன். நல்லா கொதிக்குது, நல்லா சிக்கன் வந்து வெந்துருச்சு. கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிருக்கேன். விசிலும் ஒரு விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். பாத்திரமும் எல்லாமே கழுவி வச்சாச்சு. அவ்வளோதான், இப்போ வந்து சாப்பிட்ணும். விசில் மட்டும் கொஞ்சம் இப்போ ரிலீஸ் ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம இது பண்ணலாம். அது வரைக்கும் இது ஃபுல்லாக இருந்தால் தான் கொஞ்சம் வந்து ட்ரை ஆகும். சாப்பாடு வேகட்டும், சாப்பாடு வந்து அந்த விசில் ஆகட்டும். ஆகிட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக எடுத்துட்டுனா உங்களுக்கு சாப்பிடும் போது நான் காட்டுறேன் எப்படி வந்திருக்கு, டேஸ்ட்டாக இருக்கா. இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ரிவ்யூ கொடுப்பாரு, பார்ப்போம் அவர் எப்படி சாப்பிட்டு. அவருக்கு வந்து இப்போ தான் வந்தார். மணி வந்து 3:12 ஆகுது. இப்போ தான் வீட்டுக்கு வந்தார். கேட்டுக்கிட்டே வந்து வாசனை அடிக்குதான் பயங்கரமாக. இன்னும் இவ்வளோ வாசனை அடிக்குது, இந்த மாதிரிலாம் செய்யாது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, வெளியிலலாம் ரொம்ப வாசனை அடிக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸ்மெல்லு அவ்வளோ வாசனை வச்சு தான். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முக்கியமாக எனக்கு நல்லா தெரியும், கிரேவி நல்லா தான் வந்துடும். எனக்கு தெரியும், என்ன எப்பயுமே கிரேவி செய்கிறது சிக்கன் கிரேவி தானே. ஆனால் அந்த ரைஸ் வந்து தண்ணியே எனக்கு அளவே வராது. அந்த தண்ணி இப்போ எப்படி வருதுன்னு மட்டும் தான் அந்த குக்கர் ஓப்பன் பண்ணி எனக்கு அதுதான் பக்குன்னு இருக்கும். சாப்பாடு தான் முக்கியம். வெறும் குழம்பு வச்சுட்டு என்ன பண்ணுறது, இன்கேஸ் சாப்பாடு குழஞ்சிருச்சு என்ன ஆயிடுச்சுன்னா, மணி வர 3 ஆயிடுச்சு. எல்லா ஹோட்டலுமே ஒயிட் ரைஸும் இருக்காது. பார்ப்போம் என்ன வருதுன்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணுவேன், உங்களுக்கு காட்டுறேன். ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. ஆனால் வந்து இந்த அளவு மட்டும் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஐ மீன் என்னென்னா, ஒரு கப் அளவு தான் போட்டேன். நிறைய வரும்ல ரைஸ், ஊறி போய் கொஞ்சம் அதிகமாக வரும்ல, அந்த மாதிரி வராமல் எவ்வளோ இப்போ அரிசி ஊற வைக்கும் போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் வடித்ததும் நிறைய வரலாம், அந்த மாதிரி வராமல் கம்மியாகவே தான் இருந்துச்சு ரைஸ் மட்டும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கா சார் ரைஸு? சூப்பராக இருக்கான். நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவோம். ரைஸ் மட்டுமே நல்லா இருக்கு. கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கு ரைஸ்ல, நான் உப்பு போட்டல அதனால உப்பு அதிகமாக இருக்கு. ஆனால் நல்லா ரிச்சாக இருக்கு. மீன் நல்லா தேங்காய் படுறதுனால இப்போ கிரேவியோட ஒரு வாய்ப்பு கிரேவியோட செம்மையாக இருக்கு. உப்பு மட்டும் கொஞ்சம் லைட்டாக அதிகமாக இருக்கும். ஓகே காய்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் சார். நல்லா இருக்கான்னு சொல்லிடு. சாப்பாடு சூப்பராக இருக்கான்.